கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகைக்கு நம்ம எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் என்னுடைய வாழ்க்கையில் ஏன் தடைகள் காணப்படுகிறது, ஏன் எனக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை, ஏன் இத்தனை பாடுகள், ஏன் சமாதான குறைவுகள், ஏன் வியாதிகள், ஏன் கடன்கள், ஏன் பிள்ளைகளுக்குள்ள முரட்டாட்டங்கள், ஏன் இன்னும் முன்னேற முடியவில்லை என்று சொல்லி அநேக கேள்விகள் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் சத்திய வேதம் நமக்கு சொல்லுகிறது, ரோமியா 5வது அதிகாரம் 25வது வசனம், உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வர ஒட்டாதிருக்கிறது. இதற்கெல்லாம் ஒரு காரணம் உண்டு. அப்போ அந்த காரணம் என்ன என்பதை நாம் தான் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பாவங்கள் நமக்கு நன்மையை வர ஒட்டாது இருக்கிறதாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பாவம் என்று சொல்லும் பொழுது நம்மளோட வாழ்க்கையில் அது நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், நம்மளுடைய அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, மற்றவர்களுக்கு முன்பாக நாம் ரொம்ப நல்லா இருப்போம், ஆனால் நம்மளுடைய அந்தரங்க ஜீவியம் எப்படி இருக்கிறது. அப்போ அந்த அந்தரங்க ஜீவியத்துக்குள்ளாய் ஒருவேளை பாவங்கள் காணப்படுமாயின் அது நம்மளுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாய் இருக்கிறது. ஏசாயா 59வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அநேக நேரத்துக்கு ஜெபத்துக்கு பதில் வரலன்னு சொல்லி அங்கலாய்க்கிறோம், புலம்புகிறோம், வேதனைப்படுகிறோம், இன்னும் தாமதமாகுதே என்று சொல்கிறோம். அப்போ நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளுடைய அக்கிரமங்கள் தேவனுக்கு நடுவாக நமக்கும் அவருக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குறது. நம்மளுடைய பாவங்கள் அவர் செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறதாம். நம்முடைய ஆண்டவருக்கு எப்பொழுதும் நம்மளை ஆசீர்வதிக்கவே சித்தமுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆனால் அதற்கு தடையை கொண்டு வருகிறது யார்? நாம தான். உபாகமம் 28வது அதிகாரம் 1-2 வசனம் சொல்கிறது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்து நிற்கும் பொழுது, இந்த வேதம் என்ன சொல்கிற அதன்படி நம்ம வாழும் பொழுது ஆண்டவர் இதற்குள்ளாக இருக்கிற ஆசீர்வாதங்களை உனக்கு தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். உபாகமம் 28 3வது அதிகாரத்திலிருந்து 14 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்பியிருப்பார். அப்போ இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மளோட வாழ்க்கையில் எந்த பாவம் காணப்படுகிறது என்று சொல்லி நாம் தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து அந்த ஆசீர்வாத தடைகளை நீக்குவார். நன்மைகளை இன்னைக்கு உங்களுக்கு தருவார். நீதிமொழிகள் 28வது அதிகாரம் சொல்கிறது 13வது வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்போ நம்மளோட வாழ்க்கையில் பாவத்தை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யணும். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அறிக்கை செய்கிறவர்களாய் மாறும் பொழுது, அதை விட்டு விடுகிறவர்களாக மாறும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்னைக்கு அநேக வசனத்தை கேட்கும் பொழுது பாவம் பாவம் பாவம்னு சொல்லலை, எனக்குள்ள அப்படி என்ன பாவம் இருக்குது என்று சொல்லி கேள்விகள் எழும்பலாம். ஆனால் வேதம் நமக்கு சொல்கிறது, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி வாழ்வது பாவமான ஒரு ஜீவியமாகும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பாவம்தான் சொல்லக்கூடாது. இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் நம்முடைய சுவாபங்களுக்குள்ளாய் கட்டப்பட்ட பாவங்களை நம்ம அதில் அறிக்கை செய்து அதை விட்டு விட்டு ஆண்டவரே என்னுடைய சுவாபங்களை மாற்றுங்க என்று சொல்லும் பொழுது உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வரும். எபேசியர் 4வது அதிகாரம் 30-31 வசனம் 32 வசனம் சொல்கிறது, அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவித கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடுவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அதே போல
25வது வசனம் சொல்லுகிறது, பொய்களை களைந்து அவன் அவன் பிறனுடன் மெய்யை பேச கடவான் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, 29வது வசனம் சொல்கிறது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். இது எல்லாம் பாவத்தின் கிரியைகள். அப்போ இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சுவாபங்களில் கட்டப்பட்டு இருக்கோம்னு சொன்னால், ஆண்டுடைய சமூகத்தில் போய் அறிக்கை செய்து, ஆண்டவரே இந்த பாவத்திலேருந்து, இந்த பாவ சுவாபத்திலேருந்து எனக்கு ஒரு விடுதலை வேணும், நான் இதுலேருந்து வெளியே வர விரும்புகிறேன் என்று சொல்லி நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு இரக்கத்தினாலும் கிருபையினாலும் முடிச்சுடி உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை தருவார். யோவான் 1வது அதிகாரம் 8-9 வசனம் சொல்கிறது, நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இருக்காது. இந்த உலகத்தில் எல்லா மனுஷர்களுக்குள்ளேயும் பாவம் என்பது அது அந்த ஆளுகை செய்யும். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து நிற்கும் பொழுது அந்த பாவத்தை மேற்கொள்கிற பலனை நமக்கு தருகிறார். பாவம் நம்மளை ஆண்டு கொள்ளாதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்மளுடைய வாழ்க்கையில் பாவத்தை மேற்கொள்கிற கிருபையை நமக்கு தருவார். பாவத்தை விட்டு விட்டு வாழக்கூடிய கிருபையை நமக்கு தருவார். 9வது வசனம் சொல்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ள தேவனாயிருக்கிறார். 7வது வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்திற்குள்ளாய் இவங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது சகல பாவினை நீக்கி சுத்திகரிக்கப்பட்டவர்களாய் இன்னைக்கு எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை நீங்கள் அடையும்படியாய் உபாகமத்தில் சொல்லப்பட்ட 28வது அதிகாரம் 3வதுலேருந்து 14 வரைக்கும் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனங்கள், அந்த முதல்ல இருக்கிற வாக்குத்தத்த வசனமும் சகல ஜாதிகளுக்குள்ளே நீங்கள் மேன்மையாக இருக்கும்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுவோமாக. பரிசுத்த ஜீவியத்தில் கட்டப்பட்டவர்களா கிறிஸ்துவின் வருகைக்கு நாமும் நம் குடும்பமும் நமக்கு தெரிந்தவங்க எல்லாரையும் ஆயத்தப்பண்ணி கிறிஸ்துவுக்காக வாழுவோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.